கடகராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசி எதுவோ அதை அடிப்படையாக வச்சு சொல்கிறது கோச்சார பலன்கள். உங்களுடைய ஜென்ம லக்னம் எதுவோ அதை அடிப்படையாக வச்சு சொல்கிறது வாழ்நாள் பலன்கள். உங்களுடைய ஜாதகத்தில் 5க்கும் 10க்கும் ஒரு கேந்திரத்துக்கும் திரிகோணத்துக்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் ஆட்சியோ அல்லது உச்சமோ அல்லது நட்பு வீட்டில் இருந்து நல்ல பலமாக இருந்தார்னாக்கா பூர்வீக சொத்து கிடைக்கும். நீங்கள் பிறக்கும் போதே ஒரு பணக்கார குடும்பத்தில் தான் பிறந்திருப்பீங்க. ஏன்னா 5ஆம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம், 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம், ரெண்டுமே பலம் பெறும்போது நிச்சயமாக ஒரு பணக்கார குடும்பத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க. உங்கள் தாத்தா வழி சொத்து உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு பகவான் விருச்சிக ராசியில் ஆட்சியாவோ அல்லது கடகராசியில் உச்சமாவோ அல்லது மீன ராசியில் ஆட்சியாவோ இருந்தார்னாக்கா அப்பா சொத்து மகனுக்குங்கிற பேரில் உங்கள் அப்பாவுடைய சொத்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 9ஆம் வீடு பாக்கியஸ்தானம், அப்பாவை பற்றி சொல்லக்கூடிய இடம். இந்த 9ஆம் வீட்டு அதிபதியை நல்ல நிலைமையில் இருந்தார்னாக்கா அப்பாவுடைய சொத்து உங்களுக்கு கிடைக்கும். கடகராசி நேயர்களே, 6/3/2026 அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா சனி பயிற்சி. உங்களுக்கு அஷ்டமத்து சனி முடிய போகுது. 2025 இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சனி பயிற்சி கிடையாது. வாக்கிய பஞ்சாங்கப்படி 6/3/2026 தான் சனி பயிற்சி வருது. பொதுவாகவே நீங்கள் அஷ்டமத்து சனி நடக்கும்போது அதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அடிப்படையில் உங்களுக்கு ஜாதகத்தில் கிரக நிலைகள்லாம் நல்லபடியாக இருந்து நல்லா இருக்கக்கூடிய கிரகங்களின் தசையும் நடந்துச்சுன்னா அஷ்டமத்து சனியால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் செய்யவே முடியாது. ஏன்னா அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும்போது கோச்சா ரீதியாக கிரகங்கள் சரியில்லை என்றாலும் உங்களுக்கு எந்த ஒரு கெடுபலனையும் அந்த கிரகங்களால் செய்ய